வணக்கம் நண்பர்களே. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping app, one of the online shopping app. This video is sponsored by BuyMode shopping app. வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், சிறுதானிய உணவு ரொம்ப சிறந்தது. எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. சிறுதானிய உணவுங்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சிறுதானிய உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுதானியம்னா நமக்கு தெரியும், குதிரைவாலி, சாமை, திணை, வரகு, இது போன்ற சிறுதானிய, கேழ்வரகு, இதெல்லாம் நம்ம கம்பு, இதெல்லாம் நம்ம சிறுதானியமாக சொல்கிறோம். இந்த உணவுகள் நமக்கு இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை சாப்பிட்டா நமக்கு இந்த சுகர் அதிகமாக ஏறாது, கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்கிறாங்க. எல்லா டாக்டர்லேருந்து எல்லாமே இதை வலியுறுத்துகிறாங்க. அது மிகச்சிறந்த உணவு தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நம்ம ஏன் சக்கரை நோயாளிகள் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இதை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லவில்லை. இதை எப்போ சாப்பிடணும், எப்போ சாப்பிடக்கூடாது அப்படி தான் சொல்கிறோம். அதாவது சிறுதானிய உணவுங்கிறது பொதுவாக காலை நேரத்தில் தான் நம்ம எடுத்துக்கணும். காலை நேரத்தில் காலை உணவாக சிறுதானிய பொங்கல், அதை சாமை, திணை, இதுமாதிரி பொங்கல் வச்சு சாப்பிடலாம். இல்லை அதனால் அது கூட தோசையாக மாற்றி சாப்பிட்லாம். எப்படினாலும் அது ஒரு நம்ம கிச்சடி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி அது காலை உணவாக தான் எடுக்கணும். ஏன்னா சிறுதானியம் உங்களுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை காலை உணவாக எடுத்துட்டிங்கன்னா அந்த செரிமானம் ஆகிறதுக்கு போதிய டைம் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக எடுக்கக்கூடாத நேரம் அப்படின்னிங்கன்னா, இரவு உணவாக கம்பல்சரியாக நம்ம சிறுதானிய உணவு எடுக்கவே கூடாது. இரவு உணவாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது உடம்புக்கு கேடு வரும், செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும். அது நம்ம மறுநாள் காலையில் மலச்சிக்கல் ஏற்பட்டு உடம்புக்கு பெரிய தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த வகையில் நமக்கு சிறுதானியம் சிறந்த உணவு, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அதை பகல் உணவாக எடுக்கணும். அதுலேயும் குறிப்பாக மதிய உணவை விட காலை உணவாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. காலை உணவாக நம்ம சிறுதானியம் சாப்பிட்டு மதியத்துக்கு நம்ம அரிசி சாதம், வெள்ளை சாதம், அது அளவாக அது கூட எப்படி அப்படின்னா, நம்ம எப்பவும் சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு காய்கள் எடுத்துக்கிட்டு, காய்கள் சாப்பிட்ற அளவுக்கு சாதத்தை எடுக்கணும் அப்படின்றாங்க. அதாவது சாதத்தினுடைய குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும், காயினுடைய அளவீடு ரொம்ப அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த சுகர் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இரவு உணவாக நம்ம லைட் ஃபுட்டு தான். பொதுவாக இரவு உணவு 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த வகையில் அந்த இரவு உணவாக நம்ம எடுக்கிறது லைட் ஃபுட்டு, அதாவது ஈஸியாக செரிமானமாகக்கூடிய உணவுகள். குறிப்பாக இரவில் கீரை சாப்பிடக்கூடாது, சிறுதானிய உணவுகள் சாப்பிடக்கூடாது, கிழங்கு வகைகள் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு செரிமான பிரச்சனைகளை தூண்டி விடுறதுக்கான, செரிமான பிரச்சனையை தூண்டி விட்டு மறுநாள் காலையில் நம்ம ஒரு சோர்வு, மலச்சிக்கல் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தி நமக்கு உடல்நிலை உபாதைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இரவு உணவில் மட்டும் கண்டிப்பாக நம்ம சிறுதானியத்தை எடுத்துக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இதை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் தெரியப்படுத்துகிறோம் நண்பர்களே. இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த உடல்நிலை ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கான இருக்கணும்னு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.